ஹே ஹாய்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து அண்ணா பையன் வந்திருக்காங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் தம்பியை. சரி மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்ததும் பாப்பா பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் உரிச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. இந்த பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இதே வேலை தான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் வைப்போம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்போமா, அதை சாப்பிட வந்தால் அதை இது துரத்தி பிடிக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துக்கும். கூண்டுக்குள்ளே தானே இருக்குது பேர்ட்ஸு, ஸோ அதுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் அமைதியாக விட்டுருவோம். ஒரு ஹாய் ஹாய் யார் பார்த்தீங்கன்னா அண்ணன் பையன். நம்ம கெஸ்ட்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல் அண்ணனுக்கு ஒரு பிரியாணி ஊத்தாப்பம்ங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். என்ன பண்ணுறேன்? பிரியாணி, வழக்கம் போல் பிரியாணி. கிச்சனில் ஒரு பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது. என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம். இதுடா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோம்ல, ஆளே காணும். இந்த இவன் தான் எங்கே பார்த்தாலும் கிழக்க பார்த்தாலும் இதே மூஞ்சி தான், மேற்க பார்த்தாலும் இதே மூஞ்சி தான். இவர் என்ன உற்று நோக்குகிறார் என்றால் இந்த சிக்கன் கவரை நோக்கி கொண்டிருக்கிறார். கீர்த்தனா எங்கே இருக்க? எங்கே இருக்க? கக்கூஸ்லையா? என்னடி எனக்கு ஹெல்ப் பண்ணுறது இதுதானாடி? அவசரம் வந்துருச்சா? சரி பொறுமையாவா. ஸோ 2 சிக்கனை முழுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம என்னதான் நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் கிரில்லு, தந்தூரி இதெல்லாம் நம்ம பிராய்லரில் செஞ்சால் மட்டும்தான் சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணிக்கு ஓகே தான். கை காலெல்லாம் உடச்சி கொடுத்துருக்காங்களே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா படு வெயிட்டாக இருக்குது. இது இன்னைக்கு எப்படி என்ன சமைக்கலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹாய், என்ன பண்ற? காலையில பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாத்தையும் விலைக்கு போட்டு வச்ச பாத்திரத்தெல்லாம் எனக்காக எடுத்து அடுக்கி வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓகேவா? ஓகே மக்களே, கிரில்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு சிக்கன் தோல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தந்தூரி செய்யலாம் அப்படின்ட்டு நல்லா போன்லெஸ் பீஸ் எல்லாம் சூப்பராக போட்டு 2 கபாப் லெக்கு போட்டு சூப்பராக இதை எடுத்து வச்சுருக்கேன். தென் இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, கழுத்து பீஸு, இந்த பீஸு, அப்புறம் நம்ம லெக்கு, கை, கால் எல்லாத்தையும் பிச்சு போட்டு தோலோட கொஞ்சம் பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன். மீன் இந்த கொழுப்பு அன்வான்ட் தூள்லாம் எடுத்துட்டேன், இது வந்து வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன், உப்பு, சில்லி பவுடர் இது 3ஐயும் போட்டு நல்லா சிக்கனில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். உப்பு, மிளகாய் தூள், கொஞ்சமாக லெமன், ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா சிக்கனை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவிக்கலாம். என்னடா வேணும் நீ தெரியுதான்னு தெரில, ஒருத்த வந்து ஒரு கேமராக்கு அடியிலேயே உட்காந்துருக்குது ஒய்யன்ட்டு. ஓகே, இதையும் பிரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடிஷ்னலாக சாப்பிட கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி பஜ்ஜி வச்சு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட்டா பாரு, இதுதான் ஹெல்ப் பண்ணுறது. பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இப்போ பசிக்கும்ல, சாப்பிடணும். சரி பசிக்கலையா? பசிக்குது. என்ன சாப்பாடு? காலைல பட்னி தான். பிரியாணி வேணும்ல மத்தியானம், நம்ம காலையில் பட்னி. காலையில் போய் எந்திரிச்சு குளிக்க போங்க. சோறு வேணும்னா குளிச்சுட்டு கிளம்புங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், கரம் மசாலா, மல்லித்தூள் மசாலா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வடக். ஓகே காய்ஸ், தந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக மசாலா செம்மையாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 1.5 hours to 2 hours ஊறட்டும். அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு சீக்கிரட்டாங்க என்ன பேசுகிறாங்க, என்ன வெளியே வரல. அங்கொருத்தி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் போய் என்ன பண்ணிட்டுருக்குறான்னு மட்டும் பாருங்கள். இந்த 2 அப்ரண்டிஸையும் வச்சுக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி சிக்கனு, பிரியாணி இதெல்லாம் நான் சமைக்கணும். பாருங்கள் தெரிகிறதா? எடுத்துட்டேன் திட்டா இருக்குது. ஆன் பண்ணுவா? ஆன் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், சேம் பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கிரில் மசாலா, பெப்பர் அண்ட் ஜீரக மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தயிர், லெமனு இது எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கலாம். டன்.
அழகாக குளிப்பாட்டி வச்சுருக்க சிக்கனை தூக்கி இப்படி போடுறோம். இதில் மசாலாவை தடவுறோம். டேங்கின் அது ஒன்றும் பண்ணாது, நீ அமைதியாக பிடிச்சனா சேவி. நான் என்ன பண்ணுவேன்னா, இது இல்லைன்னா தோசை கை இருக்குல்ல, அடி வடி எடுத்துட்டு வந்து இந்த வடிக்கிற மீன் பிடிக்கிற வலை எடுத்துட்டு வந்து கேவலமா இருக்கு டச் பண்ணாலே. அப்போ நான்லாம் பிடிக்கிற மனசு இல்லையா? நீ மட்டும்தான் அது பிடிக்கிற ஒரே ஜீவன். மற்ற மீன் மாதிரி இருக்கே, கேவலமா இருக்கும். அது தூக்கி வெளியே டன் இதுக்கு என்ன நல்லா தான் இருக்கு மாமி. அது அப்படி போட்டு ஆஃப் பண்ணது கிரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக மசால் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து அப்படி செம்மையாக ஃபுல் கிரில் தான், தந்தூரி தான், பிரியாணி தான், பட்டை கிளப்புறோம். ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மசால் போட்டு வச்சாச்சு. ஊறட்டும், நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம். அப்போ அது பாரு, எனக்கு தருவீங்களா தர மாட்டீங்களா? வாசம் வேற நல்லா வருது. யாரு நீங்கெல்லாம்? வேணுமா? நவுறு வாசனை வழி விட்டு வாசங்க. தூக்கு நல்லா தூக்கு. ஒரு கேவலமான மீன் அது. பொரிச்சிடலாமா பாரு, யார் ஃபிஷ் ஃப்ரை இல்லை, அதனால இன்னைக்கு அனுசியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஃப்ரை தான். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தாளிச்சிக்கலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கிரில் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஃப்ரீ ஹீட்டில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஹீட் ஆன உடனே நம்ம கிரில் வந்து வச்சிடலாம். ஆவி அடிக்குதா? வெங்காயம் நல்லா சூப்பராக வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இஞ்சி பூண்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இது போட்டுக்கலாம். ஆம்லேட்காக 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். ஃபுல் கிரில் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வச்சது சூப்பராக நல்லா ஊறிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்காக பிரியாணிக்காக சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் வந்து லெமன் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்படி ஊற வச்சு செஞ்சால் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தந்தூரிக்காக ஊற வச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தது, இப்போ தான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சு வச்சாச்சு. முட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இதை உரிக்கணும், புதினா மல்லி அரைக்கணும், அரிசியில் பிரியாணி வைக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கி டன். அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். இது முடிஞ்ச உடனே எவ்வளோ நேரம் இருக்குது? இந்த 11 மினிட்ஸ் 31 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம இது தூக்கி ஃப்ரிட்ஜில் இந்த சிக்கன் எடுத்து நம்ம அவனில் போட்டுடலாம். பாருங்க, இந்த பிள்ளைங்க எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? இல்லை, இவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, பார்த்துக்கங்க. சரி, நடுவில் இங்கே ஒரு ஜீவன் என்ன பண்ணுது? இது தூங்குனதை எழுப்பிட்டீங்களா? தூங்கு, நீ நல்லா தூங்கு. சரி, எந்திச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. பசிக்குமா பசிக்காதா? பசிக்குதே. இது நல்லா வந்து 3 பீஸ் சிக்கனை வந்து ஆட்டையை போட்டு போய் பச்சை சிக்கனையும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்குது. அது சாணி மாடி எந்திரிக்காது. பாருங்க, சிக்கனு மேலே டேபிளில் இருக்குது. இப்படி ஒரு காவை காக்கிற ஆளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நீ மட்டும் அவனை மேலே ஏறுடா. நீ போச்சு, சிக்கன் போச்சு. மியான்னா சிக்கன் வருமா பாருங்க. பிளான் பண்ணி பாருங்க. அத்தாடி அத்தா, கோழி முக்கியம். வைக்கலாம் வாங்க. வா நீ வா, நீதான் வா. தூக்கி உன்னையும் உள்ள வச்சு பொறிச்சு விட்டுறேன். இரு, இது எங்கிட்ட வைக்க வேண்டும். ஓகே, பூமி வீட்டுக்கு கிர்லடாக சாப்பிட போறோம். சாமி சக்சஸ், சுத்திருச்சு. இப்படியோ 45 வட்டம் அடிக்கிட்டு நம்ம போகலாம் வாங்க. எல்லாம் அரைச்சி விட்டு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் நல்லா சீரக சம்பா அரிசியில் செய்யலாம். மசாலா எல்லாம் ரெடி. இப்போ நம்ம இதில் சிக்கனை போட்டு வேக வச்சிடலாம்.
பிரியாணி தீஞ்சு போச்சே. என்ன நிலமையில இருக்கிறான் நம்ம செல்லாக்குட்டி. உள்ளேருந்து பாருங்க, உள்ளேருந்து பொங்கி என்னென்னமோ வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னதுமா அது? தோசை கல் மேலே குக்கர். பிரியாணி தம்மில் உள்ளது. இங்கே வா, வந்துட்டேன். சிக்கனை கோச்சுக்காம எடுத்து இப்படி காட்டு. ஓகே, ஓகேவா? கை தூக்குனா கை வலிக்கும். ஓகேவா?